அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்ராஹிம் சாஹிபு அப்துல் அசீஸ், காசிம் நகர் குச்சோலி கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் இலங்கைக்குளம் குச்சோலியாங்குளம் என்று அழைக்கப்படும் அந்த கிராமத்தில் பிறந்த ஒருவன். அந்த கிராமம் 1960ஆம் ஆண்டு அங்கு மக்கள் சென்று குடியமர்ந்து 1985ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கு வாழ்ந்து வந்தவர்கள். நானும் அந்த இடத்திலே வாழ்ந்து வந்தவர்கள். அங்கு 5ஆம் ஆண்டு வரைக்கும் பாடசாலை, பள்ளி வாயல், ஏறத்தாழ 42 குடும்பங்கள் கொண்ட ஒரு கிராமமாக இருந்தது. நாட்டில் ஏற்பட்ட வன்செயல் காரணமாக 1985ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து குச்சோலி என்னும் கிராமத்தில் வாழ்ந்து வந்த வேளை அடுத்த இடம்பெயர்வாக இங்கிருந்து ஒரோபதன பகுதிக்கு சென்று அங்கு ஒரு 10 வருடங்கள் அங்கு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் மேல் குடியமர்ந்து குச்சோலிக்கு மேலக்குடி வந்து இலங்கைக்குளம் கிராமத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. புரஸ்டுடைய தடை என சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக அந்த இடத்துக்கு மேல்குடி அமரவில்லை. பல முயற்சிகள் அதிகாரிகளோடு நாங்கள் செய்தும் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை. சென்ற 2024 7ஆம் மாதம் 25ஆம் தேதி எனது தந்தைக்கு சொந்தமான ஏறத்தாழ 9 ஏக்கர் வயல் காணியை பிச்சமகால் பன்சல குச்சோடியில் உள்ள திக்கு ஒருவர் இரவோடு இரவாக ஏசிபி அதே போன்று மிஷின் வெட்டக்கூடிய வாள் அந்த பொருட்களை கொண்டு அந்த இடங்களை சுத்தப்படுத்தி வரம்புகளை சேதப்படுத்தி அது ஒரு வயல் காணி இல்லாத மாதிரி காட்டுவதற்காக வேண்டி அந்த வரம்புகள் அழைத்து அங்கு சுத்தம் செய்கின்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு நான் சென்று அவர்களை தடை செய்தேன். தடை செய்த நேரத்திலேயும் அதை மீறி அவர்கள் அந்த இடத்திலே சுத்தம் செய்யும் போது நான் போலீஸ் அதிகாரி, புரஸ்ட் போன்றவர்களை அணுகி உடனடியாக அதை நிறுத்தி என்று நீதிமன்றத்திலே அவருடைய வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கூறுகின்ற விடயம், நாங்கள் கிட்டத்தட்ட 39 வருடங்களாக அந்த இடத்திலே மீள் குடியேறுவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் அரசினால் எந்த ஒரு நடவடிக்கையும் கால வரைக்கும் எடுக்கப்படவில்லை. எனவே இன்று தொழில் இல்லாமல் பல சிரமங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய நமது இளந்தகுளத்து கிராம மக்களுக்கு இந்த அரசினால் உடனடியாக அவர்களை அங்கே குடியமர்த்தி அவர்களுடைய விவசாயம், தோட்டம், அதே போன்று ஆடு மாடுகள் வளர்க்கின்ற அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் இந்த அரசினை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாம்.